அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்கள் ஆராய 9 பேர் குழு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 12ஆம் வகுப்பு முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ, நீட்டு, கிளாட் இந்த மாரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. இந்த மாரியான தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்காக நெறைய பயிற்சி மையங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப காலப்போக்குல என்ன ஒரு நடைமுறை ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூலுக்கு போறத எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே ஸ்கூல்ல அப்பியர் ஆயிட்டு, முழு நேரமும் பயிற்சி மையங்கள்ல இந்த நுழைவுத் தேர்வுகளுக்காக பயிற்சி எடுக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஸ்கூலுக்கு போறதில்ல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, பயிற்சி மையங்கள்ல சேர்ந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு நடைமுறையெல்லாம் வந்து நம்ம மாத்தணும். அதே மாரி பயிற்சி மையங்கள், அதே மாரி இந்த நீட் பயிற்சி மையங்கள், ஜேஇஇ பயிற்சி மையங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக அளவுல தற்கொலை செஞ்சுக்கக்கூடிய நடைமுறைகளும் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த போக்குகள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கனால, மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய உயர்கல்வி செயலர் வினித் ஜோஷி அவர்கள் தலைமையில ஒரு 9 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு, ஒரு அறிக்கைய வந்து சப்மிட் பண்ண போறாங்க. சரியா? அதுதான் நம்ம முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "என்றும் ஒருவுதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவா வினை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. புகழையும், அறத்தையும் தராத புகழையும், அறத்தையும் தராத செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கான். எப்பயுமே ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயம்லாம் நமக்கு புகழையும் தராது, அறத்தையும் தராதோ, அந்த மாரியான விஷயங்கள எப்பயுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். திருக்குறள் எண் 652 அதிகாரம் வினை தூய்மை. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான், இஸ்ரேல் மோதல், வர்த்தக பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு ஆலோசனை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த ஈரான், இஸ்ரேல் மோதல் அப்படிங்கிறது நமக்கு 1 வார காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு அதிகமா 2 பாதிப்புகள் வந்திருக்கு. முதல் பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய பாஸ்மதி அரிசி ஓகேங்களா? நம்மளுடைய பாஸ்மதி அரிசிய அதிக அளவுல யாருக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னா, ஈரானுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுவோம். சரிங்களா? ஈரான் நம்மளுடைய பாஸ்மதி அரிசிய அதிக அளவுல வாங்குறாங்க. அதே மாரி நம்மளுடைய டீ இருக்கு இல்லையா? தேயிலை. இந்த டீயும் அதிக அளவுல எந்த நாட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு தான் போகுது. சரிங்களா? அப்ப நம்மளுடைய பாஸ்மதி அரிசி, நம்மளுடைய அந்த டீயோட ஏற்றுமதி எல்லாமே ரொம்ப பாதிப்படையும். அது மட்டும் இல்லாம, இந்த போர் அப்படிங்கிறது 2 முக்கியமான வர்த்தக பாதையில நடக்குது. ஒண்ணு ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ரெட் சி வழியா. இப்ப செங்கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு தான் நமக்கு இஸ்ரேல். சரியா? மேப் வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்ட்டா புரிஞ்சிரும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இங்க இருக்கு. இதுதான் இஸ்ரேல். இஸ்ரேல் பக்கத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து நமக்கு இங்க தான் சூயஸ் கேனால் அப்படிங்கிறது இருக்கு. மெடிட்டேரியன் சீல இருந்து வரக்கூடிய ஷிப்மெண்ட் எல்லாமே. ஓகேவா? மெடிட்டேரியன் சி இந்த வழியா இப்படி வரக்கூடிய ஷிப்மெண்ட் எல்லாமே நமக்கு இந்த சூயஸ் கேனல் வழியா நமக்கு என்ன ஆகுது? ரெட் சி வழியா நமக்கு கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியா அரேபியன் சி வந்து இந்தியாவுக்கு வந்துரும். சரிங்களா? இது வந்து நார்மல் ஷிப்மெண்ட். இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிறது இந்த யூ ஷேப்ல இருக்கு இல்லையா? இந்த துபாய்ன்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இத தான் நம்ம ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிறது நமக்கு பெர்சியன் கல்ஃபையும், அரேபியன் சீயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஓகே. பெர்ஷியன் கல்ஃபையும், அரேபியன் சீயும் கனெக்ட் பண்ணுது. இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட்ட மட்டும் நம்ம தனியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கு. சரிங்களா? இதுதான் ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட். இங்க இருந்து அதிகமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வந்து இந்த ஆயில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது, கச்சா எண்ணெய் ஏற்றுமதி, இறக்குமதிகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வழியா தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரஸ் அல் கைமா, மஸ்கத் போர்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து அதிகமா நமக்கு எண்ணெய் ஏற்றுமதி நடந்து, அது இந்தியாவுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். இதனால நடக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கருணை கொலை பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கருணை கொலை அப்படின்னா யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த குரூப் 1ல கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. காமன் காஸ் 2 வழக்கு இருக்கு. ஒண்ணு அருணா ஷின்பாக் வழக்கு இருக்கு. இந்த அருணா ஷின்பாக் வழக்குல ஃபர்ஸ்ட் இந்தியாவுல இந்த யுத்தனேஷியா பத்தி பேசியிருப்பாங்க.
அதுக்கப்புறமா காமன் காஸ் வழக்குல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2018ல ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? அதாவது யுத்தனேஷியா கருணை கொலை அப்படிங்கிறது அலோவ் பண்ண வழக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காமன் காஸ் வழக்கு தான். சரிங்களா? ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 21க்கு கீழ ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்ப நான் உயிரோட இருக்கப்பயே என்னால ஒரு லிவிங் வில்ல எழுதி வைக்க முடியும். சரிங்களா? உயிரோட இருக்கப்பயே ஒரு உயில் எழுதி வைக்க முடியும். இந்த மாரி எனக்கு இன் கேஸ் ஆக்சிடென்ட் ஆயி கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டேன் அப்படின்னா, ஆ என்ன வந்து நீங்க கருணை கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒப்புதல நான் நல்லா மென்டலி ஸ்டேபிளா இருக்கப்பயே, இந்த ஒரு ஸ்டேபிள் மைண்ட்லயே வந்து நான் லிவிங் வில்ல எழுதி வச்சிரலாம். அதுக்கப்புறம் எனக்கு கோமா ஸ்டேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, என்னைய வந்து அவங்க கருணை கொலை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நடைமுறைய வந்து ஆர்டிகிள் 21க்கு கீழ உச்சநீதிமன்றம் எந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த காமன் காஸ் வழக்குல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ கருணை கொலை அப்படின்னு இதுதான் நம்ம சொல்றோம். பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. பாசிவ் யுத்தனேஷியா. அதே மாரி இந்தியாவிலேயே எந்த மாநிலம் இத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு கர்நாடகா அரசாங்கம் வந்து இத வந்து பண்ணியிருக்காங்க. உலக அளவுல இந்த யுத்தனேஷியாவ லீகலைஸ் பண்ண கண்ட்ரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெதர்லாண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகில்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.